வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வியூஸ். வாட் இஸ் எ வியூ இன் எஸ்கியூஎல்? இது ஒன்றும் இல்லை, இது ஒரு பிம்பமான டேபிள். ஸோ ஒரிஜினல் டேபிள் இருக்கும், அதோட டூப்ளிகேஷன்ஸ் மாதிரி. ஓகேங்களா, ஒரு வியூ மாதிரி, வர்ச்சுவல் டேபிள்னு சொல்லலாம். எ வியூ இன் எஸ்கியூஎல் இஸ் அ வர்ச்சுவல் டேபிள் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் எ கொரி. ஸோ நம்மளுக்கு கொரி ஒன்று கொடுக்குறோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியூ ஒன்று க்ரியேட் ஆகிடும், வர்ச்சுவல் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிடும். எப்போனா அப்போதைக்கு யூஸ்க்கு மட்டும். ஓகேங்களா, வியூ இஸ் லைக் ஏ சேவ்டு கொரி. ஸோ நம்ம கொரியை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. ஓகேங்களா, இட் டஸ் நாட் ஸ்டோர் த டேட்டா இட் செல்ஃப் பட் ப்ரொவைட் எ வே டு லுக் அட் த டேட்டா ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் இன் அ சிம்பிளிஃபைட் கஸ்டமைஸ்டு ஃபார்மேட். இது எந்த ஒரு டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்காது, அந்த டேபிள் வியூ மட்டும் இருக்கும், என்ன காலம்ஸ் இருக்குது அவ்வளோதான். அதாவது ஒரு டேபிள் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, வியூஸ் கேன் சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் கொரிஸ், என்ஹான்ஸ் செக்யூரிட்டி, அலோ ஃபார் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த டேட்டா ரிட்ரீவலாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக கொண்டு வரதுக்கு வியூஸ் பயன்படுத்தலாம். பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கொரி எல்லாமே வியூஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, எப்படி ஒரு வியூவை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரியேட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், வியூன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், வியூ பேர். ஹேஸ்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு செலக்ட், என்ன காலம், எத்தனை காலம் செலக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஃப்ரம் எந்த டேபிள் பேர்லேருந்து, கண்டிஷன் கொடுத்துடணும் வேறு. இதெல்லாம் கொடுத்தோம்னா ஒரு வியூ ஒன்று க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு வியூவை க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்குது, அதில் எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வியூ க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் எ வியூ டு ஷோ எம்ப்ளாயீஸ் அலாங் வித் த டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ எம்ப்ளாயீஸும் டிபார்ட்மெண்ட் நேமும் நான் ஒரு வியூ க்ரியேட் பண்ணணும். சரி, க்ரியேட் வியூ எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஹேஸ் செலக்ட் இ டாட் நேம் டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம். ஏன் இ டாட்னு வைக்கிறேன்னா இதில் நேமு, இந்த டேபிளில் நேமு, இந்த டேபிளில் டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இ டாட்டு, இதுக்கு டி டாட்னு வச்சுக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், ஸோ இது எங்கேருந்து எடுக்க போகிறேன், எம்ப்ளாயீஸ் டேபிள்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ எம்ப்ளாயீஸ், இதுக்கு நான் ஒரு சிம்பிள் இனிஷியலைஸ் பண்ணுறேன், இ. இந்த இ தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஜாயின் பண்ணுறேன், எது கூட, டிபார்ட்மெண்ட் டேபிள் கூட ஜாயின் பண்ணுறேன். ஸோ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு பேர் வச்சுன்னா டி. இப்போது வியூ யூஸ் பண்ணதால் இங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். என்ன கண்டிஷனு, இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி இந்த டி யூஸ் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் நேமும் நான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு வியூ ஒன்று க்ரியேட் ஆகிடும். திஸ் வியூ வில் ஷோ எம்ப்ளாயீஸ் நேம் அலாங் வித் த டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயோட பேரும் வரும், அப்புறம் டிபார்ட்மெண்ட் பேரும் வரும். ஓகேங்களா, அதான் நம்ம இங்கே வியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வியூவில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட்டு ஈஸியாக கிடச்சிடும், காம்ப்ளெக்ஸ் கொரி எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். யூஸிங் த வியூ, ஆஃப்டர் க்ரியேட்டிங் த வியூ யூ கேன் கொரி இட் லைக் எ ரெகுலர் டேபிள். இப்போ பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஏதோ ஒரு வியூ க்ரியேட் பண்ணேன், க்ரியேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன், அதேமாதிரி அவுட்புட் வருது இல்லை வேறு எதனா வருதான்னு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் கொடுத்தா எனக்கு அதேமாதிரி தான் ஒரு அவுட்புட். ஸோ நேம், என்ன பேர், டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ அலைஸ் ஹெச்ஆர், பாப் ஐடி, சார்லி ஹெச்ஆர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேரும் வரும், டிபார்ட்மெண்ட் நேம் வரும். ஸோ ஒரு வியூ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட் செக் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுக்கணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த வியூனுடைய பேர், வியூ என்ன பேர் நம்ம க்ரியேட் பண்ணோம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம் பேர். இங்கே பாருங்கள், இதுதான் வியூ பேர், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அவுட்புட் வேணும்னா நம்ம இப்படி தான் நார்மல் கொரி எப்படி அவுட்புட் எடுப்போம் அதே மாதிரி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸ்டார்னால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும், ஃப்ரம் அந்த வியூ பேர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். சரி, நெக்ஸ்ட் வியூஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் பாருங்கள். செலக்ட் டேட்டா ஃப்ரம் எ வியூ. We can select data from a view just like a regular table. இப்போ நான் சொல்லி கொடுத்தது அதே மாதிரி தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த வியூ பேர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். சரி, எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்டேட்டிங் த டேட்டா த்ரூ எ வியூ. இஃப் த வியூ இஸ் சிம்பிள் அண்ட் இன்வால்வ் ஒன்லி ஒன் டேபிள் யூ மே ஏபிள் டு அப்டேட் டேட்டா த்ரூ த வியூ. However, updates through views are limited if the view contain complex operations like joins. சரி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் புரியும் பாருங்கள். இப்போ நான் அப்டேட்னு கொடுக்குறேன், எதை அப்டேட் பண்ண போகிறேன், வியூவை. வியூ பேர் என்ன, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணுறேன், அந்த வியூவில் போயிட்டு செட் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் நேம் ஃபைனான்ஸ்னு இருக்கும்.
ஃபைனான்ஸ்னு செட் பண்ணுறேன். யாருக்கு? அலைஸ்க்கு. வேர் நேம் ஈக்குவல் டு அலைஸ். ஸோ அந்த வியூ டேபிளில் போயிட்டு அலைஸ்னு ஒருத்தன் இருப்பான் பேர், அவனுடைய டிபார்ட்மெண்ட் பேரை மாற்றிடு ஃபினான்ஸ்ன்னு நான் செட் பண்ணுறது தான் அப்டேட் பண்ணுறது. ட்ராப்பிங் எ வியூ, எனக்கு போதும் வியூ இதுக்கு அப்புறம் தேவையில்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டு ரிமூவ் எ வியூ we can use the drop view command. ஸோ ட்ராப் வியூன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன வியூ க்ரியேட் பண்ணணுமோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அந்த வியூ போயிடும். வியூ மட்டும்தான் போகும். ஒரிஜினலாக ஒன்று டேபிள் இருக்கணும், அதில் தான் எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம ஒரிஜினலாக ஒரு கொரிக்கு ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் பிம்பம் மாதிரி, அது மட்டும்தான் போகும். ஓகேங்களா? எதுக்குன்னா ஸ்பீட் ஆக்சஸ், ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது எண்ட் யூசருக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியக்கூடாது, மூடி மறைச்சு வைக்கிறது. அதுக்காக இந்த வியூவை பயன்படுத்தும். ஹைட் காம்ப்ளெக்சிட்டி ஃப்ரம் த எண்ட் யூசர். ரீயூசபிலிட்டி, சேவ்ஸ் டைம் பை ரீயூசிங் காம்ப்ளெக்ஸ் கொரிஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் கொரி எல்லாமே வியூவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். செக்யூரிட்டி, ரெஸ்ட்ரிக்ட் access டு சென்சிட்டிவ் டேட்டா பை ஒன்லி ஷோவிங் செலக்டட் காலம்ஸ் ஆர் ரோஸ். ஸோ நம்மளுக்கு வியூஸில் வந்து குறிப்பிட்ட காலம்ஸ் ரோஸ் மட்டும் தான் காட்டும், பின்னால் ஒரிஜினலாக இருக்கிற மொத்த காலம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டாது. ஆனால் இதில் இன்னொரு குறைபாடுனா லிமிடேஷன்ஸ். வியூ do not store data themselves, though they simply store the query. கொரியை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமே தவிர மொத்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வைக்காது, முடியாது. Some views, especially those with joins or aggregations, might not be directly updatable. ஸோ ஏதாவது நம்ம ஜாயின் ஆப்ரேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது அக்ரிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் இந்த வியூஸில். ஸோ வியூஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் கொரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சால்வ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நம்ம வியூஸை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் டைம். வாட் இஸ் வியூ இன் எஸ்கியூஎல்? வியூனானது ஒரு வர்ச்சுவல் டேபிள், சேவ் பண்ணி வைக்கிற கொரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது, ஒன்லி இந்த காலம்ஸு அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது டெஃபினிஷன் எழுதணும். நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு வியூவை க்ரியேட் பண்ணணும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எம்ப்ளாயி டேபிள் ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு வியூவை க்ரியேட் பண்ணுறோம், எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு பேரை வச்சு. அப்புறம் எப்படி வந்து ஒரு வியூவை யூஸ் பண்ணுறது, அதோட அவுட்புட் எடுக்கிறது. ஸோ வியூ ஆப்ரேஷன்ஸ், எப்படி வியூவில் இருக்கிற டேட்டாஸ்லாம் கொண்டு வர்றது அதுக்கான கொரி. எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அதுக்கான டெஃபினேஷன் ஒரு எக்ஸாம்பிள். எப்படி வந்து ஒரு வியூவை வந்து ரிமூவ் பண்ணுறது அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொரி. வியூக்கான அட்வான்டேஜஸ், அப்புறம் வியூனுடைய குறைபாடுகள் லிமிட்டேஷன்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.